ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் ஒரு லைக் தட்டிட்டு போயிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ கமல் சார் ரசிகர்கள்கிட்ட ஏன் நம்ம லைக் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ சேனல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தணும்ல. ஸோ கொஞ்சம் லைக் எல்லாம் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் செட்டப் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா கமல் சாருக்காக ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிராண்டையும் வந்து அதை கொண்டு வரலாம், ப்ளஸ் கமல் சார் பற்றியும் நம்ம பேசலாம் அப்படின்றதுனால ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு. அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய யூபிஐ ஐடி இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுவும் நீங்கள் பண்ணலாம். இல்லை சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த உதவி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிப்ரவரியில் ஒரு பிளான் வந்து இருக்குது, அதனால் அதை கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குணா படத்துடைய ரைட்டர் சப் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்டர்வியூ வந்து ரொம்ப வேல்யூபலாக இருந்தது. போய் பாருங்கள். அது புதுயுகம் அந்த யூடியூப் சேனலில் வந்து இருக்குது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு குருதிப்புணல் படத்தில் நடிக்கிற அந்த அனுபவத்தை பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு வாய்ஸ் கொடுத்த விக்ரம் எப்படி பண்ணாருங்கிறத பற்றி பேசியிருக்காரு. குணா எப்படி வந்து ரைட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். நிஜமாக ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து விக்ரம், பழைய விக்ரம் இருக்குல்ல, அந்த படத்துடைய முதல் காட்சியுடைய வசூல் இருக்குல்ல, அதை வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துமே வந்து ஃப்ரீயாக வந்து கமல் சார் வந்து கொடுத்தாராம். ஸோ அப்போவே இன்னோவேஷனாக வந்து சில விஷயங்கள் யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதற்கு வாழ்த்துக்கள் கமல் சார். அப்புறம் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாகசம் பண்ணும் பொழுது கீழே விழுந்து இறந்துட்டார்ல, அவர் பேர் வந்து நமாஷ் சயால். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு இரங்கல் செய்தி வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நாட்டுக்காக தான் உயிர் நீத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி நிஜமாகவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வீரரை இழந்துட்டோங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து கமல் சாருடைய நிறுவனமான ஆர்கேஎஃப்ஐ கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து 3வது எச்சரிக்கை இந்த 2 வருஷத்துக்குள்ளே. நிறைய கேஸ்டிங் கால்ஸில் ராஜ்கமல்லேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு வாங்கி தரோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரோம் சொல்லி நிறைய காசு வந்து கொடுத்து ஏமாறுறாங்க போல். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஏமாறுறதுங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இது அனுபவம் வந்து இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் ஆர்கேஎஃப்ஐலேருந்து ஃபோன் சொல்லி கமல் சார் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னார். பட் அது வந்து நானே அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க போகல. சொன்னார் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேசியிருக்கோம், பட் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், அட்வான்ஸாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காத, அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டாங்க. உனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து உனக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து உனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீ வந்து அதெல்லாம் யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நல்ல வேலை அவன் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான். நம்ம கடைசி உள்ள குழியில் விழுற டைமில் நம்ம தூக்கி வந்து இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து கமல் சார் மற்றும் ரஜினி சார் அந்த படம் இருக்குல்ல, அது வந்து 2027 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது ஓகே, அது விடுங்க. அது எப்போ அறிவிப்பு வந்தாலும் வரட்டும். பட் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஒன்று கமல் சார் ப்ரொடக்ஷன் பண்ணார்ல, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 இளம் இயக்குநர்கள், அதாவது தனுஷும் இல்லை, ஆர்ஜே பாலாஜியும் இல்லை, 2 பேரும் வந்து முடிஞ்சிச்சு. 2 இளம் இயக்குநர்கள் அப்படிங்கிறப்ப யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராமசாமி, அவர் ராம்குமார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்திலன், மகாராஜா படத்தோடைய டேரக்டர், விஜய் சேதுபதி நடித்தார்ல அந்த படத்தோட டேரக்டர் நித்திலன். அவங்க 2 பேரும் வந்து கதை சொல்லி யாரை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுதான் லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைத்த அப்டேட். ஓகே, ஸோ ரஜினி படத்துக்கு இப்படிப்பட்ட இயக்குனரா, நேஷ்னல் விருது வாங்கக்கூடிய இயக்குனரா அப்படின்ற மாதிரி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அறிவிப்பு வந்தப்போ தான் நான் நம்ப முடியும். அடுத்து ஆக்டர் ரியோ ராஜ் அவர்கள், பிக் பாஸ் சீசன் 4 வந்தார்ல, அவர் தான் கமல் சார்கிட்ட என்னால் நம்ம கற்றுக்கலாம், ஒரு நாள்லாம் பத்தாது, அவர்கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும். ப்ளஸ் இன்னமும் வந்து அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கற்றுக்கிட்டு இன்னமும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு சினிமாவை. ஸோ அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கணும். எப்படி இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன்னா நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் கமல் சாரை, எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து குஷ்பு அவர்கள் ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடத்துனாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, கமல் சார் தான் இதுதான்டா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்கல்ல, மேக்கப் இல்லாமல் நடிக்க சொன்னார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பயணம் பண்ணும் பொழுது, அதாவது சுகாசினி கிட்ட வந்து கிளாஸை முடிச்சுட்டு போகும்போது பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்திருக்கு. உடனே அங்கே ஏறி ஐயோ தலைவா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்திருக்காப்புல.
என்சைக்ளோபீடியா நம்ம சினிமாவுடைய அப்படின்ற மாதிரி குஷ்பு வந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க. அதில் வந்து அந்த ட்ரெயினில், அதாவது பஸ்ஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து திருப்பி வந்து மீண்டும் வரும் பொழுது கமல் சாரை பார்த்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போகிறாங்க. சுந்தர் சினால வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க, சுந்தர் சி படம் ட்ராப் ஆனதுனால கமல்ஹாசன் சண்டை போட்டாங்க அப்படி இப்படின்னு பேசினவங்க எல்லாத்தையுமே செருப்படி. அழகாக 2 பேரும் வந்து பேசி, நான் இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணேன் கமல்ஹாசன் கூட, நான் ஒர்க் ஷாப் நான் எடுத்தேன், ப்ளஸ் எனக்கும் ஒர்க் ஷாப் வந்து பஸ்லேயே நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார் கமல் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏர்போர்ட் போகிற வரைக்கும் வந்து விட்டுட்டு சென்னையில் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க சிரிச்ச முகத்தோட. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அவங்களுக்குள்ள பாண்டிங்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.